என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பில் இனி தேற்றுமே கற்பாறை மேல் துணையாகியே என் கரம் பற்றி வழி நடத்துமே உன் நம்பியே உயிர் வாழ்கிறேன் இறை உன்னில் சரணாகிறேன் உன்னை நம்பியே உயிர் வாழ்கிறேன் இறை உன்னில் சரணாகிறேன் என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பில் என்னை தேற்றுமே துயரங்கள் சூழ தளர்ந்திடும் வேலை வருத்தங்கள் நீக்கி வலிமை தந்தாய் உடைந்திட்ட களமாய் வதைப்பட்ட போதும் உன்முக ஒளியால் ஆறுதல் நீந்தாய் எப்போதும் பேரச்சம் சூழ்ந்தாலுமே இன்றென்றும் நம்பிக்கை உன்மீதிலே போற்றுவேன் நான் போற்றுவேன் போற்றியே தினம் வாழுவே என் நினைவெல்லாம் அதுதானையா போற்றுவேன் நான் போற்றுவேன் போற்றியே தினம் வாழுவே என் நினைவெல்லாம் அதுதானையா என் ஆதாரம் நீயாகியே உன் பேரன்பில் என்னை தேற்றுமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை குறித்து அந்த விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வளர்ந்தாலும் எவ்வளோ தூரம் நீங்கள் எவ்வளோ வருஷங்களை கடந்து போனாலும் கூட உங்களுக்கு அதே மாதிரியான ஹாப்பினஸ் நிரம்ப ஏசப்பா கொடுப்பாங்களாம் குட்டீஸ். அப்படி என்ன விஷயத்தை குறித்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த பாடலை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேச போகிறோன்னு. நம்ம உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் எதை அடித்தளமாக வச்சு வாழ்ந்துட்டுருக்குறோம் குட்டீஸ்? அல்ல என்ன கருத்துக்களை நம்மளை யோசிச்சுக்கிட்டு நம்ம இப்படி இருக்கணும்ப்பா, நம்ம இந்த மாதிரி பண்ணணும், நம்ம இப்படி பேசணும், நம்ம இந்த மாதிரி ஒரு செயலையும் பண்ணணும்னு எதை பேஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம் குட்டீஸ்? உண்மையிலேயே அந்த யோசனைகள் எல்லாம் நமக்கு உரியதாக இருந்ததுன்னா அது நம்ம கடவுளுக்கு பிடித்தமானதாக இருக்கான்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்படி தானே? நீங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவராகவே எல்லாம் யோசிச்சு பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் பண்ணுற எல்லா காரியங்களும் ஏசப்பாக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா காரியங்களையும் சூஸ் பண்ணுறீங்களாங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இல்லை நான் எதை குறித்து யோசிக்கலை, எனக்கு எல்லாமே ஏசப்பா தான், அவர் என்ன வச்சுருக்காரோ அதுபடி என் வாழ்க்கையில் நடந்தால் போதுன்னு எல்லாத்தையும் நீங்கள் அவருடைய விருப்பப்படி நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது உங்களுடைய சூழ்நிலை என்னவா இருந்தாலும் கூட அதை குறித்து கவலையே இல்லை குட்டீஸ். உங்களை பன்மடங்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு, உங்களை எந்த விதத்துலேயும் உங்களை சோர்ந்து போய் தள்ளாடி விழாமல் பண்ணுறதுக்கு ஏசப்பா உங்களுக்கு அதுக்கான பலனை கொடுப்பாங்க. இதுக்கு அஷூரன்ஸ் நான் கொடுக்கல. இன்னைக்கு அருமையான பாடலும் நமக்கு அந்த வழியாக தான் நமக்கு சொல்லுது. அதே மாதிரி சங்கீதம் 26:1 பார்த்தீங்கன்னா நான் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை அப்படிங்கிற வசனத்தின் மூலியமாக நம்மளிடத்துல பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? நீ கண்டிப்பாக சோர்ந்து போக மாட்ட, நீ கண்டிப்பாக நீ வீழ்ந்து போக மாட்ட. ஏன்னா நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு படிநிலைகள்லையும் உனக்கு பிடிச்ச மாதிரின்னு உன்னைய பற்றி யோசிக்காமல் ஏசப்பாக்கு இது பிடிக்குமா, ஏசப்பா என் கூட இருக்காங்கல்ல, ஏசப்பா அந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு நீ எல்லா காரியத்தையும் என்ன யோசிச்சு பண்ண பார்த்தியா? அதனால நான் ஒரு நாளும் உன்னை தள்ளாட விடாத படிக்க உன்னை தாங்கி பிடிச்சு நான் ஒரு படிக்கட்டாக கூட்டிட்டு வருவேன். உன்னை ஒரு சூழ்நிலையாக கடந்து வர செய்வேன். நீ அதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இரு. எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்? நம்மளுடைய அடித்தளமாக, நமக்கு பேஸ்மெண்ட்டாக எப்பயுமே ஏசப்பா இருக்கணும். எல்லா செயல்கள்லையும் அவர் இருக்கணும். நமக்கு கொடுக்குற எல்லா அட்வைஸ்லையும் அவர் என்ன ஆஸ்பெக்டில் யோசிப்பாரோ அந்த விதத்தில் தான் நம்ம அந்த காரியத்தில் நம்ம எடுத்துக்கிடணும் குட்டீஸ். ஸோ இந்த நாளில்
அப்படி ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்குவோம். என் லைஃப்பில் எனக்கு ஆதாரம் ஏசப்பா தான், எனக்கு எல்லாமே ஏசப்பா தான், என்னுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் அவருக்கு பிடிச்சமானதாக தான் இருக்கும். அதனால எனக்கு சில கஷ்டங்கள், சில சோர்வுகள், சில போராட்டங்கள் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அதுக்காக நான் மாறமாட்டேன். அவரை நான் இருக்க பிடிச்சிக்கிட்டு நான் ஊன்றி நிற்பேன். அவர் என்னைய எவ்வளோ தூரத்துக்கு லிஃப்ட் பண்ணி கொண்டுட்டு போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவரால் முடியும். அப்படிப்பட்ட இயேசப்பா என் கூட இருக்காங்கன்னு நம்ம வைராக்கியமாக அவரை பிடிச்சிட்டு நிற்போம் குட்டீஸ். அந்த ஆதாரம், அந்த அடித்தளம் நம்மளை நிறைவாக உறுதியாக ஒரு விஷயத்தில் நம்மளை உயர்ந்து நிற்க பண்ணும். அதை நம்ம எப்பயுமே மறக்கக்கூடாது. ஸோ அதுக்காக இயேசப்பா கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, உண்மை நம்பி இருக்கிற நாங்கள் ஒரு நாளும் தள்ளாடாதபடிக்கு நீங்கள் எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தியிருக்கிறீங்க. எங்களுடைய இருதயத்தை உம்முடைய ஆசீர்வாதங்களால் நீங்கள் பலப்படுத்தியிருக்கிறீங்க. உம்முடைய கரங்களை எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படியாக எங்களை வழிநடத்துங்க. ஆமீன்.